குமரியில் தொடர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாத்திர வியாபாரம் செய்வது போல பகலில் நோட்டமிட்டு இரவில் கொள்ளையை அரங்கேற்றும் கும்பலை குமரி போலீசார் மடக்கி பிடித்தது எப்படி? குமரி மாவட்டத்தில் வழிப்பறி, கொள்ளை, வீடு பூந்து திருட்டு உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்கும் வண்ணம் குமரி மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த தங்க நகை செய்யும் தொழிலாளி ஐயப்பன் என்பவர் தான் செய்த நகையை பாலிஷ் போடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் நாகர்கோயில் சென்றுள்ளார். பின்னர் நாகர்கோயில் சோழன்திட்டு அணை இடுகாடு பகுதி வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது அவரது இருசக்கர வாகனத்தை மறித்த 3 பேர் ஐயப்பனை மிரட்டி அவர் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 2 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார்கள். இதுகுறித்து ஐயப்பன் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் குமரி மாவட்ட போலீசார் தனிப்படை அமைத்து வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை தேடி வந்தார்கள். இந்நிலையில் நேற்று முன்தினம் 2 சிறுவர்கள் உட்பட 3 பேரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை செய்த நிலையில் மேலும் 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். 42 வயது இந்திராணி, அவரது 2வது கணவர் 38 வயது சதீஷ் மற்றும் கட்டிட தொழிலாளியான 39 வயது முருகன், இந்திராணியின் மகன் உள்ளிட்ட 3 சிறுவர்கள் என 6 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. இதில் குறிப்பாக இந்துராணி பாத்திர வியாபாரம் செய்வது போல் நடித்து தனது மகன் மற்றும் 2வது கணவர் சதீஷ் ஆகியோருடன் குடும்பமாக சேர்ந்து பல வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இவர்களுக்கு துணையாக மற்ற 3 பேர் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தாங்கள் வழிப்பறி செய்யும் நகைகளை விற்று சொகுசு வாழ்க்கை நடத்தியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுவர்கள் 3 கூர்நோக்கு இல்லத்திலும் இந்திராணி உள்ளிட்ட 3 சிறையிலும் போலீசார் அடைத்தனர். பாத்திர வியாபாரம் செய்வது போல நடித்து வழிப்பறியில் ஈடுபட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த கும்பலை குமரி போலீசார் கைது செய்திருப்பதால் மக்கள் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.